ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நுங்கு, பலாப்பழம் ரெண்டையும் சேர்த்து இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப இதமான ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஜவ்வரிசி 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கங்க. அடுப்பு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். 2 நிமிஷம் லைட்டாக கலர் மாறும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தூசி ஏதாவது இருக்கும், வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. 1.5 கப்பு தண்ணி, அந்த ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு 2 விசில் வந்தால் போதும். நான் சேர்த்துருக்கிறது சாதா ஜவ்வரிசி, அதனால் சீக்கிரமே வெந்துடும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 கப்பு பால் ஊற்றிக்கங்க. 3 கப்பு, இதனோட அளவு 750 மில்லி. அதோடு சேர்த்து தண்ணி 1/2 கப்பு சேர்த்துக்கங்க. 3 கப்பு பால், 1/2 கப்பு தண்ணி, மொத்தம் 3.5 கப்பு. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 கப்பு வற்றினா போதும், ரொம்ப வற்ற வேண்டாம். அடுத்து பலாப்பழம் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிடுவோம். நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியை மட்டும் லைட்டாக வெட்டிக்கிடுவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதனால் இது வேண்டாம். இதை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துருவோம். பலாப்பழ விதை, அதில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு, அதை 2ஐயும் நம்ம எடுத்துடுவோம். ஒரு 2 பீஸ் மட்டும் நம்ம வெட்டிக்கிறணும், சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிறணும். உள்ள அந்த விதையை எடுத்துருங்க. மேலே உள்ள அந்த நரம்பு 2ஐயும் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பற்றியில்ல, நல்லா பழுத்த பழம். இதுதான் நல்லா இனிப்பாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிறணும். 6 பழம் எடுத்தோம், அதில் 2 பழத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பழத்தை மட்டும் கட் பண்ணிங்க போதும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்க்குறப்ப இதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கட் பண்ணியாச்சு, எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நுங்கு ஒரு 5 பீஸ் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப இளம் நொங்கு அது. இது வந்து அதாவது ரொம்ப ஹார்டாக உள்ள நொங்கு கிடையாது. எங்கள் ஊரில் கடுக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது, இளம் நொங்கு. இதுதான் நல்லா இருக்கும், கசக்காது. இதையும் அதே மாதிரி 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ரொம்ப பொடிசா. இதை என்ன செய்யணுங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, கட் பண்ணியாச்சு, ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மீதி இருக்கக்கூடிய 3 நுங்கு அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்து 4 பலாப்பழம் அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிடணும், நல்லா அரைச்சிடணும் நைஸாக. இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட பால் நல்லா சூடாகி கொஞ்சம் வத்திருச்சு. ரொம்ப வத்தாமனா ஒரு 1/2 கப்பு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அதோட வெல்லம், பொடிச்சு வச்ச வெல்லம் 1/2 கப்பு, அதையும் சேர்த்துக்கிறோம். 1/2 கப்பு என்னண்டா, நம்ம பால் ஊற்றினோம்ல அந்த கப்பில் 1/2 கப்பு. நல்லா கலந்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து. அந்த வெல்லம் பூரா நல்லா கரையட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. அடுத்து வேக வச்ச இந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். நல்லா அடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பழத்தை அதில் சேர்த்துக்கிடுவோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம். இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள்.
சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொடுசா கட் பண்ணி வச்சோம்ல நொங்கு, அதையும் அதில் சேர்த்துக்கிருவோம். சேர்த்தாச்சு. அடுத்து இதே மாதிரி அந்த பலாப்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கிருவோம். பொடுசா கட் பண்ண பலாப்பழம். இது வந்து எதுக்காக நான் கட் பண்ணி போட்டோன்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம குடிக்கிறப்ப அந்த அப்படி பல்லில் கடிப்படும். அதே ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மில்க் மேடு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிருவோம். இந்த மில்க் மேடு ஏன் சேர்க்குறோன்னு சொன்னால், இதனோட டேஸ்ட் வந்து டபுள் ஆகும். அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த மில்க் மேடு சேர்த்தால். நல்லா கலந்துக்கங்க. அந்த ஸ்பூனில் ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லாம் விட்டுரும். நல்லா கலந்தாச்சு. அடுத்து முந்திரி, திராட்சை, பாதாம் இது 3யும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து நம்ம சேர்த்துக்கிருவோம். நான் ஒரு 10 பாதாம், 15 திராட்சை, 15 முந்திரி எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அருமையான ஒரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதில் நார் சத்து அதிகம். அதுவும் இல்லாமல் விட்டமின், மினரல் இது எல்லாமே நிறையா இருக்குது. ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே அடிக்கடி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாயாசம்.